சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். காலமிது காலமிது கண்ணதாசா என்று உலகம் கொண்டாடும் ஒரு மகா கவிஞன் உருவானதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய போராட்ட வரலாறு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்று கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் கண்ணதாசன் ஒரு காலத்தில் சென்னை வீதிகளில் ஒருவேளை சாப்பாட்டிற்காக அலைந்து திரிந்தவர். கண்ணதாசனின் ஆரம்பகால வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண கதையல்ல, அது ஒரு மிகப்பெரிய பாடம். சிறுகூடல் பட்டிலிருந்து வெறும் சில ரூபாய்களுடன் சென்னைக்கு வந்த அந்த இளைஞன் எப்படி ஒரு கவியரசு ஆனார், அவர் சந்தித்த முதல் அவமானம் என்ன என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. காரைக்குடி அருகிலுள்ள சிறுகூடல்பட்டியில் பிறந்த அவர் சிறுவயதிலேயே எழுத்தின் மீது தீராத காதல் கொண்டிருந்தார். ஒரு முக்கியமான தகவல் என்னவென்றால், அவர் சினிமா வாய்ப்பு தேடி சென்னை வந்தபோது அவரிடம் இருந்தது வெறும் வைராக்கியம் மட்டுமே. ஆரம்பத்தில் அவர் பத்திரிகைகளில் பணியாற்றினார். திருமகள் போன்ற இதழ்களில் அவர் எழுதிய கட்டுரைகள் பலரது கவனத்தை ஈர்த்தன. ஆனால் அவரது இலக்கு திரையுலகம். ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனத்தில் சேர அவர் எடுத்த முடிவுகள் அத்தனையும் எளிதில் கைகூடவில்லை. ஒருமுறை ஸ்டுடியோ வாசலில் நின்று கொண்டிருந்த போது அங்கிருந்த காவலாளி அவரை உள்ளே விட மறுத்திருந்தார். நானும் ஒரு நாள் இங்கே பெரிய ஆளாக வருவேன் என்று அந்த இடத்திலேயே சபதம் செய்தாராம் அந்த இளம் கவிஞன். அந்த வைராக்கியம்தான் பின்னாளில் கண்ணதாசன் என்ற பெயரில் தமிழ்நாட்டையே கட்டி போட்டது. இந்த சம்பவத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மையக்கருத்து என்னவென்றால், முத்தையா என்ற பெயர் எப்படி கண்ணதாசன் ஆனது என்பதுதான். கிருஷ்ணனின் மீது கொண்ட பக்தியாலும் பாரதியாரின் கண்ணன் பாட்டின் மீதான ஈர்ப்பாலும் அவர் தனக்குத்தானே சூட்டிக்கொண்ட பெயர்தான் கண்ணதாசன். 1949 கன்னியின் காதலி திரைப்படத்திற்காக அவர் தனது முதல் பாடலை எழுதினார். அந்த பாடல்தான் கலங்காதிரு மனமே, உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே. இந்த பாடலை எழுதும்போது கண்ணதாசன் தனது சொந்த வாழ்க்கையே நினைத்து பார்த்திருப்பார். அந்த ஒரு பாடல் அவருக்கு திரையுலகின் கதவுகளை திறந்துவிட்டது. அதன் பிறகு அவர் திரும்பி பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த முதல் வெற்றியை பெறுவதற்குள் அவர் அனுபவித்த வறுமையும் பசியும் தான் அவருக்கு வாழ்க்கையின் தத்துவங்களை சொல்லிக் கொடுத்தன. அதனால்தான் அவரால் பின்னாளில் வீடு வரை உறவு போன்ற ஆழமான வரிகளை எழுத முடிந்தது. கண்ணதாசன் எனும் அந்த ஆளுமை இன்று நம்மிடம் இல்லை என்றாலும் அவரது வரிகள் இன்றும் பலருக்கு துணையாக இருக்கின்றன. ஒரு சாதாரண கிராமத்து இளைஞன் தனது எழுத்து திறமையால் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியது ஒரு வரலாற்று அதிசயம். கண்ணதாசனின் ஆரம்பகால போராட்டங்கள் தான் இன்றும் பல இளம் கலைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கம். நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களின் ஆதரவு தான் எங்களின் பெரிய பலம். இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை பெற வேண்டுமென்றால் உடனடியாக நம்ம சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை வேறொரு தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.